இது 2025 அரச பரீட்சை வினாத்தாள் 1 இறுதிப்பக்க வினாக்கள். இப்ப 36வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் ABCD எனும் எண்ணட்டைகளை பார்க்க. இந்த எண்ணட்டைகளை பார்க்கிறோம். நிலைக்குத்தாக கிடையாக இலக்கங்கள் இருக்குது, எண்கள் இருக்குது. அதாவது ஓர் இலக்க எண்கள். அதாவது ஏயில உள்ள எண்கள் நிலைக்குத்தாகவும், நிலைக்குத்து என்றால் நேராக இருக்கிறது, நிலைக்குத்தாகவும் இந்த எண்கள் பியில இருக்கிற எண்கள் கிடையாகவும், சியில இருக்கிறது நிலைக்குத்தாகவும், டியில இருக்கிறது கிடையாகவும் எண்கள் இருக்கிறத முதல்ல அவதானிங்கோ. இப்ப இந்த கேள்விகள் என்ன தாற்பயம் என்றால், பிள்ளை ஒரு நிமிட நேரத்துக்கு விட கண்டுபிடிக்கணும். 40 கேள்விக்கு 60 நிமிடத்துல விட கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு நிமிட நேரத்துல ஒரு கேள்விக்கு விடையளித்தால்தான் சில கேள்விகளுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரமும் அதை திருப்பி பார்க்கறதுக்கும் அவகாசம் கிடைக்கும். அப்ப இதுல முக்கியத்துவம் என்ன? விரைவாக செய்து பழகிறது, விளங்கிக் கொள்றது. இப்ப நாங்க இந்த படிமுறைகளுக்கு ஏற்ப இந்த சட்டகத்தை வைத்து இங்க 3 விடைகள் தந்திருக்கு. அந்த விடைகள்ல எது பொருத்தமாக இருக்குது என்று தெரிவு செய்ய வேணும். இப்ப இது படிமுறை 1, முதலாவது செயற்பாடு. எண்ணட்டை கிடையாக வைக்க. இது கிடையாக வைக்க. கிடை என்றால் இப்படி வைக்கிறது. அப்ப இதுல 3லயுமே கிடையாக அடியில வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த படிமுறை 1 செயற்பாடு சரி. இனி படிமுறை 2, இது விரைவாக செய்யறதுக்காகத்தான் இப்ப இலகுவாக பழகிறோம். பழகிக்கொண்டு வந்துவிட்டால் எங்களுக்கு அந்த வினாக்களை விரைவாக விடை காண்ற பயிற்சி பழக்கம் தந்தவள்ள வந்துவிடும். படிமுறை 2, ஏயில் உள்ள 6 மீது, ஏயில இருக்கிற 6க்கு மேல பியில் உள்ள 6, இந்த 6 கொண்டு வந்து நிலைக்குத்தாக வைக்க சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப அதில் என்ன இலக்கம் இருக்கிறது? பியில 8, 5, 6. அப்ப 8, 5, 6 சரி. இதுல 8, 5, 6 இல்லை. இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப இந்த விடை தவறு. 2வது படிமுறைக்கு போன உடனே ஒரு விடையை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது 8, 5, 6 பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப படிமுறை 2 செய்தாச்சு. இப்ப நாங்க இனி விட பார்க்கறதுக்கு இந்த 2வது பார்வையிட வேண்டிய அவசியமே இல்லை. இனி படிமுறை 3, பியின் 5 மீது சியின் 5 இருக்குமாறு. இந்த 5 என்பது இங்க தொங்கல்ல இருக்குது. இந்த 5 என்பது பியிந்தி 5 இருக்கின்றது. அதுல சியிந்தி 5 வரணும் என்றால் 8, 4, 5. அப்ப இது தவறு. இதுல 4 வர வேணும். அப்ப இதுக்கும் தவறு. அப்ப இந்த விடையும் பொருத்தமில்லை. இப்ப எங்களுக்கு தெரியுது இது 8, 4, 5 சரியாக இருக்கின்றது. அப்ப இதுதான் கேள்விக்கான விடை. இப்ப 3வது படிமுறையோடையே நாங்க விடையை கண்டுபிடிச்சிருப்போம். 4வது படிமுறை அந்த விடை நிச்சயமா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு உதவ போகின்றது. அப்ப இந்த 4வது படிமுறை எப்ப கவனிக்கணும்? 40 கேள்விக்கும் விடையளித்த பிறகு திருப்பி இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் பண்ணி வைத்துட்டு வந்து கவனிக்கணும். ஏனென்றால் சரியானதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு. இதுல அந்த 4வதையும் கவனித்துக் கொண்டு நேரத்தை விடயம் செய்யக்கூடாது. இதுல அதிலே என்ன சொல்லப்போது? 4வது படிமுறையில ஏயின் 7 மீது, ஏயின் 7 மீது சியின் 4 மீது, நல்லா கவனிங்கோ, ஏயின் 7 மீது சியின் 4 மீது அவற்றின், அதாவது சியின் 4 எங்க வருகின்றது? ஏயின் 7க்கு மேலதான் வருகின்றது. இங்க பாருங்க, இது இப்படியே தான் வந்தது. இங்க இப்படி கிளியா வந்திருக்கு. அப்ப சியின் ஏயின் 7க்கு மேல 4 வருது. அப்ப ஏயின் 7 மீது சியின் 4 மீது
D 7 4 பொருந்துதென்றால் அதுக்கு மேல 5 வர வேண்டும். அப்ப பாருங்க பொருத்தமாக இருக்கின்றது. 5க்கு பிறகு 4 7 வருது. அப்ப கேள்விக்கான விடை பொருத்தமானது என்பதை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இதுகளை எல்லாம் நீங்க காணொளிகளாக தயார் செய்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை என்றால், நீங்கள் அதாவது என்னோட படிக்கிற பிள்ளைகளோட காணொளி மட்டும்தான் நான் போடுவேன். வேற ஆக்கள் போடுறத நான் போட்டுக்கொண்டிருக்க எனக்கு அவகாசம் இல்லை, அதை பார்வைக்கு சரிபுல பார்க்கவும் நேரம் இல்லை. அந்த முறையில என்னோட படிக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் காணொளிகள் மாத்திரம் அனுப்புங்கோ. என்னுடைய யூடியூப் சேனல்ல அதை பதிவேற்றம் செய்து பிள்ளைகளை நல்ல வழியில உற்சாகப்படுத்துவேன். இத நீங்க புரிந்து செய்கிற வேளையில அடுத்த வினாக்களுக்கு அரச பரீட்சை அடுத்த வருட அரச பரீட்சையில் போது நீங்கள் வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இனி 37வது வினாவை பார்ப்போம். உருவில் உள்ள நெய்யரியை ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு. நெய்யரி என்பது இங்கே இந்த அடைப்பைத்தான் நெய்யரி என்று கூறுகிறார்கள். நெய்யரி என்றால் அதாவது அடைப்புக்கள். அதே மாதிரி வட்ட வடிவிலையும் வரலாம், எந்த வடிவத்திலையும். அதாவது நெய்யரி என்பது அடைப்புக்கள் சம பாகங்களை கொண்டு பிரிக்கப்பட்ட நெய்யரியாக இருக்க வேண்டும், அட்டவணையாக இருக்க வேண்டும், அல்லது இந்த அடைப்புக்களாக இருத்தல் வேண்டும். உருவில் உள்ள நெய்யரியை ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு. அப்ப 3 எண் என்றால் அந்த எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கணும். ஒரு எல்லை கோட்டால 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆகும். இதுதான் முக்கியம். மத்திய 2 பகுதிகள் இடம்பெறும் கூட்டுத்தொகைகளை வேறு வேறுமாக எடுக்கும் போது அவை எவை என்று கேட்கப்படுது. இதா இதா இதா. அப்ப நாங்க இங்க பார்க்கணும், நெய்யரியில 1ல இருந்து 3, 4ல இருந்து 6, 6ல இருந்து 7, 7ல இருந்து 9 வரைக்கும் இருக்குது. அப்ப இதுல நாங்க இலகுவா விடகான்றதுக்கு என்ன வேணும், 1ல இருந்து 1, 2, 3 என்றது 9 வரையில கூட்டினால் வருகின்றது 9வது முக்கோணம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 9 10ஆல பெருக்கினா 90, 90 அரைவாசி 2ஆல வகுத்தால் 45. அப்ப இந்த எண்கள் எல்லாம் 45ஆக இருக்கணும். அப்ப இந்த கூட்டுத்தொகை 20ஓட மற்ற 2 எண்களும் கூட்டி 45 வருகின்றதா அல்லது தவறாக இருந்தால் அந்த அப்படியே முதல் நடவடிக்கையிலேயே நீக்கிவிடலாம். அப்ப இதோட 20ஓட இந்த 2ஐயும் கூட்டினா 45 சரி, 20ஓட இந்த 2 எண்ணையும் கூட்டினா 45 சரி, 20ஓட இந்த 2 எண்ணையும் கூட்டினா 45 சரி. அப்ப நாங்கள் இந்த முதல் அணுகுமுறையில ஒரு விடையையும் தவிர்க்க முடியவில்லை. அப்ப இது 3த்த ஒரு விடைதான் பொருத்தமாக இருக்க வேணும். இப்ப நாங்க என்ன செய்யணும், அடுத்ததாக இது விடைகளை கொண்டு அணுகிறது இலக்கு வேண்டபடியா விடைகளை பார்ப்போம். இந்த 20 எங்கேயாவது ஆக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். 20 பல தடவையிலே ஆக்கலாம். இப்ப இந்த 20 8 மேலும் 17, 17 3 20 தானே, 17 3 20. அப்படியும் ஆக்க முடியாது. காரணம் என்ன, ஆக்கலாம் என்று நாங்க தீர்மானித்தாலும் இது ஒரே துண்டமா வராது. ஜோயிண்ட் இல்லை, இணைப்பு இல்லை, தொடர்பு படுத்துகிற கோடு இல்லை. அப்ப அது பொருந்தாது. அப்ப இந்த 20 நாங்கள் எது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க இதுக்குள்ள இலகுவாக பக்கம் பக்கம் இருக்கிற எண்கள் 20 வரக்கூடியது எது என்று உற்று கவனித்தோமா இருந்தால், அதாவது பயிற்சி கணிப்பு பயிற்சியில இது அமைகின்றது. இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு தனித்துண்டாக வெட்டி எடுக்கலாம். அப்ப இது 20ஆக வெட்டி எடுக்கப்படுகின்ற போது ஏன் அருகருகில உள்ள 3 எண்களாக இருக்கணும். அது நிலைக்குத்தாகவோ கிடையாகவோ சாய்வாக இருக்கணும் என்று ஒரு நிபந்தனையும் சொல்லப்படவில்லை. ஏதோ வட்டி எடுக்கிற தொண்டில 20 வரணும் கூட்டுத்தொகை. அப்ப இந்த வகையில 20 எடுத்தால் இந்த விடையோட பொருந்தக்கூடியது ஏதாவது இருக்கா அடுத்ததா? இந்த 3ஐயும், அதாவது அடுத்து இருக்கின்ற 6 1 3ஐ எடுத்தால் அது ஒரு துண்டமாக வருது. அப்ப இது ஒரு துண்டம் 20,
இது இரண்டாவது துண்டம் 9. இப்ப இந்த மூன்றையும் கூட்டி பார்த்தால் 16 வருகின்றது. இது மூன்றாவது துண்டம். அப்ப எங்களுக்கு கேள்விக்கான விடை மிக இலகுவாக 1 நிமிட நேரத்துக்கு எங்களுக்கு கிடைக்கின்றது. முதலாவது விடை என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இனி அடுத்த 38வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்திலே நுழைவோம். 38வது வினா. 40 வினாக்கள் தான் இடம்பெறும். அப்ப நாங்க இன்னும் 2 வினாக்கள் தான் பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு எல்லா வினாக்களுக்கும் எல்லா மாணவர்களும் விடை அளிக்கின்ற காணொலிகள் அனுப்புறவதான் தொடர்ச்சியான வகுப்புல நான் வைத்திருப்பேன். அது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கலாம். ஆனா உங்களை முன்னேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய வழியில தான் நீங்கள் பெற வேணும். அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் பேசாம நீங்க விலகி போங்கள். படிப்பதற்கு சிரமப்படுவது கஷ்டம் என்றால் நீங்கள் வகுப்பை விட்டு விலகுவது சிறப்பானது. சரி, ஒரு பாடசாலையில் நடைபெற்ற சிரமதானத்தில் தரமைந்த மாணவர்களின் பங்கு பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அங்க ஏபி என்ற மாணவர் எண்ணிக்கை கூட்டாக தந்திருக்க. அதாவது இங்க மாணவர்கள் ஏபிசிடி என்ற 4 வகுப்புகளாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் ஏபி சிடி என 4 வகுப்பு என்று போட்டால் ஏயும் பியும் சேர்ந்து 11 மாணவர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சியும் டியும் சேர்ந்து அடுத்த தகவலாக முதலாவது தகவல் ஏயும் பியும் சேர்ந்து 11 மாணவர்கள். அடுத்த தகவல் தரப்படுகின்றது சியும் டியும் சேர்ந்து 33 மாணவர்கள். இரண்டாவது தகவல். மூன்றாவது தகவல்ல சொல்லப்படுகின்ற விடயம் என்னென்றால் இந்த பியும் சியும் சேர்ந்து இந்த பியையும் சியையும் சேர்ந்து தனியாக சொல்லப்படுகின்றது 17 மாணவர்கள் என்று. இப்ப கேட்கப்படுகின்றது என்னவென்றால் இந்த பிசி தவிர்ந்த இந்த ஏயும் டியும் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. கேள்வி அதாக இருக்கின்றது. இலகுவாக இருக்கின்றது. இப்ப 4 வகுப்புகளின் மாணவர்களும் இதுல கூட்டப்படுகின்றது. பிறகு அதுல பிசி 2 மாணவர்கள் அவர் 2 கூட்டப்பட்டால் 11 33 கூட்டினால் 44. அதுல பிசி 17 நீக்கப்பட்டால் மிகுதி ஏசி தானே. அப்ப அதுல 17 கழித்து விட்டால் எங்களுக்கு 7 2 27 மாணவர்கள் என்ற விடை இலகுவாக கிடைக்கின்றது. இது கணிப்பின் மூலம் நாங்கள் இலகுவாக விடை அணுகுகின்ற பயிற்சி. உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு சொல்லித்தாரன். அதாவது 4 குரூப் இருக்குது வகுப்புல ஏபிசிடி என்று. ஏபி 11 என்று சொல்லப்படுது. அடுத்த சிடி 33 என்று சொல்லப்படுது. இந்த 2ம் தான் முழு மாணவர்களின் எண்ணிக்கை 44. 4 விலையுமுள்ள 4 வகுப்பிலேயும் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 44. அதுல பிறகு சொல்லப்படுகின்றது இந்த பியும் சியும் சேர்ந்து இங்க சொல்லப்படுகின்றது 17 மாணவர்கள். அப்ப இந்த 44ல 17 போனால் இந்த ஏயின் சியில இருக்கிற மாணவர் எண்ணிக்கை இங்க விடையாக வருகின்றது 27. அப்ப இந்த கேள்வியில் என்ன கடினம் என்றால் விரைவாக வாசித்து புரிகிற பழக்கம்தான் தேவை. வேறு ஒரு கஷ்டம் இல்லை. அப்ப கேள்விகளை வாசித்து விரைவாக புரிகிறதுக்கு என்ன தேவை? நல்ல சீரான வாசிப்பும் பழக்கம். அதுக்கு என்ன தேவை? உற்சாகம் தேவை. அந்த உற்சாகத்தை எங்க இருந்து பெறுவது? எங்கட மனம்தான் எங்களை உற்சாகப்படுத்தணும். மற்றவர்கள் உற்சாகப்படுத்தினாலும் எங்களுக்கு சோம்பல் நிறைய இருந்தால் எங்களுக்கு மனம் உற்சாகம் படாது. அப்ப எங்களோட மனம்தான் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை நல்வழிப்படுத்தி
இப்படியாக கேள்விகளுக்கு விடை காண பயிற்சி அளிக்கணும் என சொல்லிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.